வணக்கங்கள். மற்றொரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது சனிக்கிழமை. இன்றைய நாளிற்குரிய நல்ல நேரங்களை பார்க்கலாம். இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து ராகு காலத்தை பார்த்தால் இன்று காலை 9 மணி தொடக்கம் 10:30 மணி வரை. யமகண்டமாக இன்று மதியம் 1:30 மணி தொடக்கம் 3 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:57 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று முழுவதும் பிரதமை நிலவுகிறது. நட்சத்திரமாக இன்று அதிகாலை 4:37 வரை சுவாதி நட்சத்திரமும் பின்பு விசாக நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 4:37 வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் பின்பு ரேவதி நட்சத்திரமும் நிலவுகிறது. உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஐயப்பா சரணம் சரணம், ஹரிஹர சுதனே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம், கலியுக சுதனே சரணம் சரணம். பம்பையின் பாலா சரணம் சரணம், பந்தளவேந்தே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம், ஹரிஹர சுதனே சரணம் சரணம். ஹரிஹர சுதனே சரணம் சரணம். சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்ல ஆசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 23ஆம் நாள் 6/6/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும். நாம் தொடங்குகின்ற காரியங்கள் நல்லபடியாக நிறைவேற வேண்டும். இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை வழிபாடுகள் செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளும் நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. எந்த ஒரு சுப காரியங்களும் இந்த மந்த வாரத்திலே தொடங்கக்கூடாது, செய்யக்கூடாது. இது இறை வழிபாடுகள். நாம் முதலில் ஆலயங்களுக்கு செல்ல முன்பு ஸ்நானம் செய்ய வேண்டும். இந்த சனிக்கிழமையிலே எண்ணெய் ஸ்நானம். அதனால தான் தமிழ் மூதாட்டி அவ்வை கூட அழகாக சொன்னால், அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் என்று ஒவ்வொன்றா சொல்லி சனி நீராடு. இந்த சனிக்கிழமை கண்டிப்பாக எண்ணெய் வைத்து நீராடுவது, எண்ணெய் முழுக்கு போடணும். சனிக்கிழமை உடல் ரீதியாக இருக்கின்றதாகிய உஷ்ணங்களை எல்லாம் தீர்க்கின்றது. அதே மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது.
சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு சாதம் நைவேத்தியம் வைத்து பிரசாதமாக அதனை காக்கைக்கு உணவாக கொடுப்பது. சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய பூஜைகள், வழிபாடுகள், பிரார்த்தனைகள், 18ஆம் படி பூஜைகள், பஜனைகளிலே கலந்து கொள்வது, இவையெல்லாம் ஒரு சிறப்பை தரக்கூடியது. சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும் சனிக்கிழமையில். இந்த கிழமைகளுக்குள்ளே சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எந்த சுப காரியங்களையும் செய்ய மாட்டார்கள். இப்போ நம்மில் பலர் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா விடுமுறை தானே என்று விட்டு எல்லோரும் அதில் ஆசைப்படுவோம். சனிக்கிழமையில் நாள் வச்சால் வருகின்றவர்கள் நின்று ஞாயிற்றுக்கிழமை நின்று போகக்கூடியதாக இருக்கும். இந்த உறவுகளெல்லாம் தொலைவிலிருந்து வருகின்றவர்களுக்கு சனி ஞாயிறு என்றால் விடுமுறை நாட்கள் என்று கல்யாணத்தை வைப்பார்கள். தவறு. கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிர். அவர் வர வேண்டும், இவர் வர வேண்டும், அவருக்காக இவருக்காக நாள் வைப்பதல்ல. அந்த பொண்ணினுடைய ஜாதகத்திற்கும் மாப்பிள்ளையினுடைய ஜாதகத்திற்கும் இருவருடைய நட்சத்திரத்துக்கும் அந்த நாள் பொருந்துகிறதான்னு பார்க்கணுமே தவிர சித்தப்பா வரணும், பெரியப்பா வரணும், பெரியம்மா வரணும், விடுமுறை நாள் வேணும் என்று கல்யாணத்துக்கு நாள் பார்க்குறது இல்லை. ஆனால் இப்போ எல்லாத்தையும் விட்டு நாங்கள் எப்போ எங்களுடைய வசதிக்காக நாட்களை பார்த்து கொள்ளுகிறார்கள். சனிக்கிழமையிலும் கல்யாணம், ஞாயிற்றுக்கிழமையிலும் கல்யாணம், விட்டால் செவ்வாய்க்கிழமையிலும் கல்யாணம் பண்ணிவிடுவார்கள். நாள் நட்சத்திரம் என்று சொல்வது அதுக்குரிய நாளாக பார்க்க வேண்டும். இருவருடைய நட்சத்திரங்களுக்கும் பொருந்துகிற நாளாக பார்க்க வேண்டும். ஒரு திருமண நாள் எடுக்கின்ற பொழுது அது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். அது 1000 காலத்து பயிர் என்று சொல்வார்கள். திதி, வார, நட்சத்திர, யோக கரணங்கள் எல்லாம் சரியாக வரணும். அது மட்டுமல்ல, இந்த பெண்ணினுடைய ஆணினுடைய பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்திலே கல்யாணம் பண்ணப்படாது. 10வது நட்சத்திரத்திலே கல்யாணம் பண்ணப்படாது. 19வது நட்சத்திரத்திலே கல்யாணம் பண்ணக்கூடாது. இவ்வாறு எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. ஜென்மம், அனுஜென்மம், பிறந்த நட்சத்திரம். இப்போ ஒருவர் ஒரு ஆணோ பெண்ணோ அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார் என்றால் அந்த அஸ்வினி நட்சத்திரத்திலே கல்யாணம் பண்ணக்கூடாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதுலேருந்து 10வது நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீஷம், திருவாதிரை, புனூசம், பூசம், ஆயில்யம், மகம். அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மக நட்சத்திரத்திலும் கல்யாணம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நம் முன்னோர்கள் சொல்லி வகுத்து வைத்தார்கள். ஜென்ம நட்சத்திரம், 10வது நட்சத்திரம், 19வது நட்சத்திரங்கள் ஜென்மத்ரயம் என்று சொல்லுவது. இவ்வாறு இவற்றையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் இதில் அக்கறை செலுத்த வேண்டும். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமையில் யாரும் கல்யாணம் பண்ணுவானா? தப்பு, பண்ணவே படாது. அந்த தம்பதிகளுக்கு வாழ்க்கையில் பல சங்கடங்கள் வந்துவிடும், கஷ்டங்கள் வந்துவிடும். சனிக்கிழமையில் கல்யாணம் பண்ணவே படாது. சனி நீராடு என்று தான் சொன்னார் ஔவையார். சனிக்கிழமையிலே எண்ணெய் முழுக்கு போடுற நாளில் கொண்டே கல்யாணத்தை பண்ணக்கூடாது, கிரகப்பிரவேசம் பண்ணப்படாது. இந்த எண்ணங்கள் ஒவ்வொருவருக்கும் பெற வேண்டும். தொடர்ந்து வருகின்ற நாட்களில் நாம் இந்த முகூர்த்தங்கள் தொடர்பாக சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 6/6/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையின் தரும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவர உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல வெற்றிகள் கிடைக்கும்.
இடபராசி கார்த்திகை 2, 3, 4 ரோகிணி மிருகசீரிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பும் நன்மையும் உண்டு, பணவரவு உண்டு, தொழில் மேன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நன்மைகள் அமையும். மிதுன ராசி மிருகசீரிடம் 3, 4 திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல அனுகூலங்களை கொடுக்கும், தொழில் மேன்மைகளை கொடுக்கும், சிறப்புகளை கொடுக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கடகராசி புனர்பூசம் 4 பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பு தரும், நன்மை தரும், தொழில் சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளில் சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்த நிலை இருக்கும், அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4 அர்த்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல அனுகூலங்களை கொடுக்கும், மேன்மைகளை கொடுக்கும், தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். துலாம் ராசி சித்திரை 3, 4 சுவாதி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மந்த நிலைகள் இருக்கும், மனச்சஞ்சலம் இருக்கும், மருத்துவ செலவுகள் இருக்கும், பொறுமையும் நிதானமும் தேவை. விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி தரும், நன்மை தரும், தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளில் சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்த நிலை இருக்கும், பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையும் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளுடைய நல்ல வெற்றிகள் அமையும். கும்பராசி அவிட்டம் 3, 4 சதயம் புரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல அனுகூலங்கள் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே மந்த நிலைகள் இருக்கும், சிதானம் தேவை. மீனராசி புரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையும் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். நன்றி. இன்றைய சிந்தனை எங்களுடைய தர்மம், மனுசாஸ்திரம், தர்மசாஸ்திரம் பல நல்ல விடயங்களை வாழ்க்கைக்கு சொல்லியிருக்கின்றார்கள். வாழ்க்கையிலே நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன முறைப்படி வாழ வேண்டும், எப்படியான அனுகூலங்களை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள். வாழ்வியலை நாங்கள் அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் அந்த வாழ்க்கையிலே ஒரு நிறைவும் ஒரு திருப்தியும் கிடைக்கும் எங்களுக்கு. ஆனால் எங்களுடைய மனம் ஒரே நிலையிலே இருக்க ஒருபோதும் இடம் கொடுப்பதில்லை. அது யாராக இருந்தாலும் இந்த மனநிலை ஒரே நிலையிலே இருக்க முடியாது, இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு வராது. அந்த மனம் எப்பொழுதுமே சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கும், மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும், மனதிலே ஒரு திருப்தித்தன்மை இருக்காது. ஏதாவது ஒன்றை தேடிக்கொண்டிருப்பது தான் மனிதனுடைய இயல்பாக இருக்கும். அந்த மனதும் அப்படி அலைந்து கொண்டிருக்கும். எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், அதை செய்தால் அப்படி இருக்கும், இதை செய்தால் அப்படி இருக்கும் என்ற சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். இன்னொருவருடைய வாழ்க்கையை பார்த்து அது மாதிரி வாழ்ந்தால் என்ன, அவர் ஓடுகின்ற வாகனங்கள் போல் நானும் வாங்கி ஓடினாலே என்ன என்று அந்த வாழ்க்கை சிந்தனைகள் அலைபாய்கின்ற தன்மைகளைத்தான் அதிகமாக கொண்டிருக்கும். இந்த அலைபாய்கின்ற தன்மைகளை நாங்கள் குறைத்து கொள்வதற்கும் அதை சீர் செய்து கொள்வதற்கும் சாஸ்திர நியமனங்கள் பலவற்றை சொல்லியிருக்கின்றார்கள். மனிதன் வாழ்க்கையிலே தியானங்கள், தெய்வ வழிபாடுகள், அமைதியான நடைமுறைகள் இவற்றை பின்பற்றுகின்ற பொழுதெல்லாம் இந்த மனநிலைகளிலே சாந்தியும் ஒரு நிதானமும் கிடைக்கும் என்பது மறக்க முடியாத ஒரு தன்மையாக அமைகின்றது. ஒரு மனிதன் தன்னுடைய குண இயல்புகளை அமைதிப்படுத்தி கொண்டு செயல்பாட்டுகளிலே நிதானத்தை கொண்டு செயல்பட்டால் பல உன்னதமான மேன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இது வாழ்வியலிலே நமது ஆன்றோர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டிய அனுபவங்கள். எனவே இந்த அனுபவங்களை கொண்டு நாங்கள் வாழ்க்கையிலே பல வெற்றிகளை பெறலாம். அந்த வெற்றிகள் எங்களுக்கு வெற்றி படிகளாக அமைகின்றன. நாங்கள் ஏறி செல்லக்கூடிய படிகளாகவே அமைந்திருக்கின்றன. எனவே அதை உணர்ந்து செயல்படுகின்ற தன்மைகளை நாங்கள் நமக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த உள்வாங்கல் என்பது தான் எங்களுடைய வாழ்க்கையிலே மிக உன்னதமான ஒரு போற்றுதலாக இருக்கின்றது.
நல்லனவற்றை நுகர்ந்து உள்வாங்குவது தான் மனிதனுடைய பண்புகளிலே உயர்ந்த பண்பாக போற்றப்படுகின்றது. அதற்கான பலம் எங்களுடைய மனங்களிலே இருக்கின்ற வழிபாட்டின் மூலமாக, தியானத்தின் மூலமாக, எங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக நாம் கொண்டு வர வேண்டும். அதை கொண்டு வந்துவிட்டால் வாழ்க்கையிலே பல தடைகளை, பல தடங்கல்களை, பல இடைஞ்சல்களை எல்லாம் நாங்கள் தாண்டி முன் செல்லக்கூடிய வெற்றிகளை, அனுகூலங்களை பெறலாம் என்பது மறக்க முடியாத உண்மை. நன்றி. இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக, விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. இக்குறளினுடைய பொருளாக, வானத்திலிருந்து மழை துளி வீழ்ந்தாள் அல்லாமல் உலகத்தில் ஓரறிவாகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது. இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். விசும்பின் துணி வீழின் அல்லால் மாற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. இக்குறளினுடைய பொருளாக, வானத்திலிருந்து மழை துளி வீழ்ந்தாள் அல்லாமல் உலகத்தில் ஓரறிவாகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.